ஹாய் டியூட்ஸ், இன்றைக்கி அம்மா ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு பண்ணலாமா? இன்க்ரீடியன்ஸ் ஸ்க்ரீனில் தெரியும், நோட் பண்ணிக்கோங்க. சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 2 கை அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் கூட போட்டுக்கலாம், இல்லைனா சாப்பர் வச்சு சாப் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். இஞ்சி பூண்டு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதை நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா பேஸ்ட்டு. இஞ்சியெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, ஏன்னா நல்லா அரைப்படணும்ல, அதுக்காக. அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக. இப்போ கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கலாம், நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சும்மா 2-3 ஸ்பூன் சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைஸு, பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயிலில் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆனதும் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளி எடுத்து அதை குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அதோட வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி வச்சுக்கலாம். அந்த தக்காளி வந்து நல்லா மசிச்சு விடணும். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக வேகிறதுக்கு. அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். எல்லாமே நம்மளோட அளவு தான். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் வரும். ஒவ்வொருத்தவங்களுக்கு காரம் அதிகமாக இருக்கணும், ஒவ்வொருத்தவங்களுக்கு சால்ட்டு கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி உங்களோட டேஸ்ட் எது ஓகேவோ அதை அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம், அப்போ தான் சீக்கிரமாக வேகும். அதுக்கப்புறம் ஹீட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், சும்மா ஒரு ஸ்பூன். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு மூடிட்டு இப்போ ஹோம்மேட் மசாலா, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் மல்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விடணும். இப்போ நல்லா ஆயில் கலந்து வந்துச்சு. அதோட கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் புதினாவையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ டிஷ்ஷுக்கு மெயினான நாட்டுக்கோழி பொடி. இப்போ 3 போட்டு மூடிட்டு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணால் நாட்டுக்கோழி குழம்பு தயார். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை டியூட்ஸ்.